டெய்லி வந்து ஓணம் ரெசிபி வந்து பார்த்துட்டு இருப்போம். 2 நாளாக வந்து போட்டிருக்கேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் முதல் நாள் ஊறுகாய் வந்து பார்த்தோம். 2வது நாள் நேற்றுக்கு வந்து 2 பச்சடி வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெசிபி வந்து செஞ்சு காட்டுறேன். ஒன்று வந்து எரிசேரி மத்தன், அதாவது பரங்கிக்காய் எரிசேரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கறின்னு சொல்லுவாள் ஒன்று, அது வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு காலன்னு சொல்லுவாள், அது சேனைக்கிழமை வச்சு பண்ணுறது. ஒன்றுக்கு எப்படிலாம் அரைக்கணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நான் அப்படியே செய்யும்போதே அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொண்டக்கடலை வந்து கருப்பு கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஊற வச்சு வச்சுருக்கேன், வேக வைக்க போகிறேன். அடுத்தது தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, சிவப்பு தட்டைப்பயிறு தட்டக்காய், அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எரிசேரிக்கு போடப்போகிறோம். அந்த கருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கறிக்கு போடப்போகிறோம். சேனை வந்து இப்போ நல்லா ஒரு 2% எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம குறுக்கு காளான் மாதிரி படப்போகிறோம். மோர் குழம்பு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக குறுக்கி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான தேங்காய் நல்லா நான் வந்து ஒரு 1.5 முடிக்கு திரும்பியிருக்கேன், அதாவது 1.5 தேங்காய்க்கு. நல்லா தேங்காய் வந்து நல்லா பெரிய தேங்காய் நிறைய மூடி கிடைக்கிறதுனால நான் எடுத்துருக்கேன். இல்லைன்னா இதுக்கு தேங்காய் வந்து நிறையவே வந்து வேணும். கடைசியில் வறுத்து நம்ம போட போகிறோம். அதுக்காக இப்போ கூட்டுக்கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் தான் எடுத்துக்கணும், அதாவது மத்தன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த அளவுக்கு வந்து நெருக்கியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி நேந்திர காயாக வந்து கிடைக்கும். அந்த காயை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அது 2 எடுத்துருக்கேன். இது 2 சேர்த்து கூட்டுக்கறி பண்ணி பண்ணுறோம். ஒன்று ஒன்றா அப்படியே நான் செய்யும்போதே அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 கடலையும் வந்து வேக வைக்கணும், அதாவது தட்டைக்காவும் இதையும் வந்து வேக வைக்கணும். நம்ம வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தட்டைப்பயிரை வந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். இதை வந்து வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கொண்டைக்கடலை வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து இதை வந்து இதில் வேக வச்சுருக்கேன். எல்லாமே குக்கரில் வந்து நல்லா வந்து வேகணும். அந்த மாதிரி இது ஒரு 2 விசில், இது நல்லா ஒரு 4-5 விசில் வச்சாலும் பரவாயில்ல, நல்லா வேகணும். இதையும் வந்து தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஒன்றா நான் பண்ணும்போது அப்படி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் வந்து வேக வச்சுருக்கேன். அந்த வேகத்துக்குள்ளே எந்த ப்ரெஷர்லாம் வந்து அடங்கணும் இல்லையா, அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பக்கம் அரைச்சின்னு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எரிசேரிக்கு வந்து அரைச்சிக்கிறேன். எரிசேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் நல்லா ஒரு 3-4 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். எரிசேரிக்கு கடைசியில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து வறுத்து வந்து போடணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிசேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5-6 வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து போடுவா சில பேர், அது வந்து நான் போட்டுக்கிறேன். சில பேர் வந்து பூண்டு வந்து போடுவா. பூண்டு நாங்கள் சேர்க்க மாட்டோம்னா நான் வந்து பூண்டு வந்து போடலை, வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகமும் வச்சு இது வந்து நம்ம நைஸாக அரைச்சி வந்து போகிறோம். கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறோம். குறுக்கு காளானுக்கு வந்து தயிர் வேணும், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் விடும்போது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் எரிசேரி பண்ணுறோம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், வெங்காயம், பூண்டு உங்களுக்கு பிடிக்கணும்னா பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தயிர் தேவையில்லை எரிசேரிக்கு. இப்போ இதை அரைச்சி வந்துடுவோம். இதே மாதிரி கூட்டுக்கறி வந்து பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து தயிர் தேவையில்லை, குறுக்கு காளானுக்கு மட்டும்தான் தயிர் தேவை. இப்போ இதை நான் வந்து அரைச்சி வந்துடுறேன். நான் எரிசேரிக்கு அரைச்சாச்சு. இந்த பக்கம் கடலை எல்லாமே நல்லா வெந்தாச்சு, அரைச்சி வச்சுருக்கேன். இந்த நம்ம 2 செஞ்சு, அதாவது இந்த கச்சட்டி தான் வந்து பண்ண போகிறோம், எரிசேரியும் கூட்டுக்கறியும். இப்போ இதில் வந்து நான் எரிசேரியும் இதில் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம வேக வைக்கணும். நல்லா இதையே வந்து வேகட்டும். இதில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கேரளாலலாம் வந்து மண் சட்டிலெல்லாம் வந்து பண்ணுவாள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்குறது. அந்த நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட கல் சட்டி இருக்கிறதுனால நான் இதில் வந்து பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து கூட்டுக்கறிக்கு நம்ம வந்து மத்தன், அதாவது பரங்கிக்காய் இப்படி எடுத்து வச்சு நெருக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். அதுவும் வாழைக்காய் வந்து நெருக்கி வச்சுக்கோம். வாழைக்காய்னா வந்து பார்த்திங்கன்னா நேந்திரக்காய் தான் வந்து போடுவான் கூட்டுக்கறின்னு சொல்லிட்டு. நம்ம கூட்டுலாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இது கொஞ்சம் வெள்ளம் போடுவா. இதுக்கு வெள்ளம் வந்து வச்சுருக்கேன். வெள்ளம் பாதுகாத்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளத்தையும் போடணும். இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். 2 தினம் என்ன ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாக்கி அரைப்போ நம்ம அரைச்சி வந்துடுவோம். வந்து தண்ணி வந்து விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குருமிளகு வந்து போடுவா, அதாவது மிளகு வந்து பொடிச்சது, அது வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் போடணும். எரிசேரிக்கு மட்டும் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனு.
அவ்வளோதான். இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் நம்ம விட்டாச்சு. இது ஃபுல்லாக நல்லா வேகட்டும். வேகத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ எரிச்சி அரைச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்கறிக்கு வந்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் நல்லா ஒரு 2-3 பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இதில் வந்து கொஞ்சமாக மிளகு பொடி வந்து போடுவா, அது வந்து போட்டுக்கிறேன் நான். இதில் கொஞ்சம், இதுலேயும் கொஞ்சமாக அரைக்கிறதுல வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக வந்து இதையும் வந்து அரைச்சி வந்துடுவோம். அதாவது இது வந்து கூட்டுக்கறிக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வந்து வேகட்டும். இதையும் அரைச்சி பார்ப்போம். அதெல்லாம் கூட்டுக்கறிக்கு வந்து அரைச்சாச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து குறுக்கு காலனுக்கும் வந்து அரைச்சி வச்சுருவோம். அதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்று கலரி விட்டுப்போம். நல்லா அமுக்கினா நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் கூட அது வேகட்டும். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கூட்டுக்கறிக்கு பார்ப்போம். இதுவும் வந்து நல்லாவே வந்து வேகணும். நல்லா வந்து அமுங்கினா நல்லாவே வந்து அமுங்கணும். நல்லா அந்த அளவுக்கு வேகணும். வேகட்டும். நல்லா அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுலாம் அரைச்சி வந்துடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம காளானுக்கு தான் வந்து அரைச்சிக்க போகிறோம். குறுக்கு காளானுக்கு தான். அது வந்து மோர் குழம்பு மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சேனை வந்து நான் காமிச்சினேன், சேனை நெருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து மோரை விட்டுட்டு நல்லா குறுக்கி நல்லா கொஞ்சமாக ஆனதுக்கப்புறமா அந்த அரைச்ச விழுதியை போட்டுட்டு கொதிக்க வைக்கிறது. அது கடைசியில் சாதிக்கிற அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்கு அரைச்சிப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரியே பச்சை மிளகாய் நல்லா ஒரு 3-4 நல்லா ஒரு காரம் வந்து நல்லாவே வந்து வேணும். 4 வந்து எடுத்துருக்கு. இதோட கூட வந்து மிளகும் வந்து போட்டுப்பா. மிளகும் வந்து நான் போட்டுக்கிறேன். மிளகு வாசனை தான் இதில் வந்து இருக்குது. இது வந்து ஜீரகம் வந்து போட மாட்டேன். மிளகோட வாசனை தான் அது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இது வந்து குறுக்கு காளானுக்கு நம்ம அரைக்கிறது. ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு இல்லையா? அப்படிதான் இருக்குது. கேரளாவில் எல்லா டிஷ்ஷுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அரைக்கிறதுல எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் இருக்கும். ஆனால் ஒன்னொன்றுக்கு ஒரு மாதிரி விதம் வந்து அரைக்கிறது ஒரு ரெசிபிக்கு ஒன்று அரைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரி நமக்கு வந்து பழகிடும். எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் ரொம்ப ஒரே கட்டமாக இருந்தது. அப்புறம் பண்ண எனக்கு வந்து பழகியாச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே மாதிரி குழம்பு ரசம்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது, ஒரு நாளைக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி வந்துடுவோம். இப்போ ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து வெந்தாச்சு. இது தேவையான நம்ம வந்து பயரெல்லாம் வந்து வேக வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுடுவோம். ரொம்ப பிஞ்சு தான் பண்ணிட்டேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு, நல்லா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். பாருங்க நல்லாவே வந்து வெந்திருக்கு. நல்லா சூப்பராகவே வந்து வெந்தாச்சு. அரைச்சிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு இது வந்து வெந்துடும். இப்போ இது வந்து கூட்டுக்கறிக்கு நம்ம வந்து இந்த கடலையை வேக வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்க போகிறோம். இல்லை ஒரு 100 கிராம் பக்கம் வந்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு ஒரு கொதி வரைக்கும் எல்லாமே அரைச்சது எல்லாமே கொட்டிட்டு நல்லா ஒரு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இப்போ வந்து வெல்லம் போடணும். நான் வந்து இப்போவே வந்து வெல்லம் வந்து போட்டுருக்கேன். இதுக்கு வந்து வெல்லம் போடணும். வெல்லம் வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அந்த கூட்டுக்கறிக்கு வந்து நல்லா மதுரமாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலரி விட்டு சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இன்னொன்றுக்காக அரைச்சதெல்லாம் வந்து இப்படி போட வேண்டியது தான். அரைச்ச இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிவப்பு தட்டப்பை நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம், அதை வந்து எரிசேரிக்கு வந்து போட்டுடுவோம். போட்டு நல்லா வந்து கலரி விட்டுடுவேன். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். அரைச்சதையும் விட்டுட்டு நல்லா எரிசேரிக்கு வந்து நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, எரிசேரிக்கு வந்து அரைச்சிருந்தோம். அந்த அரைச்ச விதை வந்து இதில் போட்டுருவோம். இதில் எரிசேரிக்கு நம்ம என்ன அரைச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து போட்டிருந்தேன். பூண்டு வேணுன்னா பூண்டு வந்து போட்டுக்கலாம் வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு தட்டைப்பயிறு வந்து வேக வச்சு போடணும். பரங்கிக்காய் நல்லா பெருசு பெருசாக நிறுத்தி வேக வச்சு போடணும் எரிசேரிக்கு.
கொஞ்சமாக மிளகு பொடியும் வந்து இதுலேயும் வந்து வேக வைக்கணும். ஒரு மிளகு போடணும், மிளகு பொடிச்சது அதுவும் வந்து போடணும். இதுலேயும் வந்து நான் வந்து மிளகாத்தூள் இருக்கையா பொடியை அதை வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலரி விட்டுவிடும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சமாக விட்டால் போதும், ஜாஸ்தி தண்ணியே கூடாது. நம்ம வேக வச்சோம் இல்லையா, விட்டோம் இல்லையா, அந்த தண்ணியில் தான் இது எல்லாமே வந்து கொதிக்கணும். இது வந்து எரிச்சல் நல்லா அந்த வெங்காயம்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாவே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே தெரியணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க போதும். சீக்கிரமாகவும் வெந்துடும் பிஞ்சாக இருக்கிறதுனால. ரொம்ப கூழாகிட்டனாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது நல்லாவே வந்து வெந்தாச்சுன்னா இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நல்லா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு விட போகிறோம். தேங்காவும் நல்லா வறுத்து வச்சு போடணும், அதுதான் அதில் இருக்கிற கடைசியில் இதுவே. இப்போ இதுக்கு வந்து நம்ம அரைச்சி பண்ணி போட்டுருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிருக்கேன் நான். தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கறி, கூட்டு மாதிரி தான் இல்லையா, தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து இதுவாங்க. இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வச்சுருவோம். உப்பு நம்ம வந்து இன்னும் போட்டுட்டல, கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டது தான். நல்லா கொதிச்சுட்டு கடைசியில் நம்ம வந்து இதுக்கு தாளிக்க போகிறோம். இப்போ உப்பு நல்லாவே வந்து போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து நல்லா உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம கடலை இல்லைன்னா வேக வைக்கலாம், உப்புலாம் வந்து போட்டுகிட்டே இல்லை. இதுலேயே கொஞ்சமாக வேகும் போது கொஞ்சமாக போட்டோம் இல்லையா, காய் வேகும் போது அவ்வளோதான். அதனால் பார்த்து வந்து போட்டுக்கலாம். கடைசியில் தாளிக்கும் போது பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், சேர்ந்தாப்புல ஒரு நல்லா கொதிக்கணும். வெள்ளம் வந்து நம்ம போட்டிருக்கோம், வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போகிறதுக்குனே நம்ம நல்லா வந்து கொதிக்கணும். இந்த பக்கமும் வந்து பார்த்தாலே நல்லா கலரி விட்டுருந்தேன், நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்கணும். அடுத்து குறுக்கு காலனுக்கு நம்ம இதை இறக்கிட்டு குறுக்கு காலனுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். அதை ரெண்டு இறக்கிடுவோம், இறக்கிட்டு அதை வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம எரிசேரி வந்து அடுத்து இறக்கி வச்சாச்சு, தாளிக்கணும், அவ்வளோதான். கடைசி தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் குறுக்கு காலனுக்கு சேனை வேக வைக்கணும். குக்கர்லேயே வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வேகணும். தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2-3 விசிலுக்கு நல்லா வந்து வச்சு நல்லா குழையவே வேகணும். பெருசாக்கிக்கிறேன். ஒரு 2-3 விசிலுக்கு நல்லா குழைய வேகட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட்டுக்கறி இது பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நல்லா உங்களுக்கு ஆற எல்லாம் கெட்டியாக போயிடும். ஒன்று இப்போவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடுறேன். அவங்க இது 2 கொண்டு வந்து வந்து அப்படியே தாளிச்சிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே அது ஆறுக்குள்ளே வந்து நம்ம தாளிச்சிடுவோம். அதுக்கு இதையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எரிசேரிக்கு வந்து தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா நிறைய ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து விட்டுருக்கேன். அதுக்கு தேவையானது கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய் நல்லா ஒரு 1 ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனுக்கு வந்து போட்டுட்டு நல்லா பெரிய ஸ்பூனால் போட்டு நல்லா செவக்காக வந்து வறுத்துடணும். நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எரிசேரியில் கொட்டணும். அடுத்து நம்ம கூட்டுக்கறிக்கு தாளிக்கும் போது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டுருக்கு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா வந்து வெடிக்கட்டும். ஒரு 2 மிளகாய் வத்தல் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா கையால் இது பண்ணிவிட்டு மிளகாய் வத்தலும் வந்து போட்டுக்கிறேன் ஓரமாக. கருவேப்பிலை கையால் நீங்கி போடும்போது நல்லா ஒரு வாசனை நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சுருக்கு. நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதாக
வெங்காயம், இதுலேயே வந்து நம்ம தேங்காய் ஒன்று போட்டுக்கிடுவோம். தேங்காய் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா உங்களுக்கு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக தேங்காய் வந்து மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்துடணும். நல்லா தேங்காய் நல்லா சவக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த ஈஸியாக கொஞ்சம் வறுத்துண்டாச்சு. வளரவே வேண்டாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3-4 விசில் வந்தாச்சு. இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம சேனை வந்து வேக வச்சுருக்கோம் குறுக்கு காலனுக்கு. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கூட்டுக்கறிக்கு வறுத்துப்போம். தேவையில்லை, கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும். கடுகு வந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். தேங்காயும் வந்து போட்டுடுறேன். நான் தேங்காய் தான் மெயின், எல்லாமே நிறைய வந்துடும். அதுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை. கடையில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி விட்டுறோடே அது மட்டும்தான். இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா கலக்க வறுத்துட்டு கூட்டுக்கறியில் விட வேண்டியதுதான். நம்மளோட எரிசேரியும் கூட்டுக்கறியும் ஆயாச்சு. இது மட்டும்தான் ஆகணும். இது கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திறந்துட்டு தயிரை விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இது வறுத்துட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் இந்த அளவுக்கு நல்லாவே வந்து வறுத்துக்கணும். நம்மளோட கூட்டுக்கறியோட தாளிப்பும் வந்து ஆயாச்சு. இதையும் நான் அப்படியே மூடி வைக்கிறேன். நம்ம அப்புறமா பசியில் கொஞ்ச நேரம் அப்படியே அதில் கூட இருக்கட்டும். இதையும் அப்படியே மூடி வைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து குறுக்கு காலனி பார்ப்போம். இந்த பக்கம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். நான் இதிலே தான் வந்து பண்ண போகிறேன். நல்லா குறுக்கி பண்ணணும். ரொம்ப நேரம் குறுக்கணும் அதை தயிரை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வந்து வெந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த சேலையில் தயிரை வந்து கொஞ்சமாக சிலிப்பிக்கிறேன். ரொம்ப தயிராக தேவையில்லை. கொஞ்சமாக சிலிப்பிட்டு இதை வந்து நான் இதில் வந்து விட்டுட்டு நல்லா வந்து இதை குறுக்கிக்கிறேன். நல்லா தயிர் நல்லா குறுக்கிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து குறுகணும். உங்களுக்கு தயிர் நல்லா குறுக்கிக்கணும். இதில் வந்து நம்ம உப்பு மஞ்சப்பொடி வந்து போட்டுருவோம். கைவிடாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் போட்டு அது தெரியாதுக்கு நம்ம வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். கலரி நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம என்ன அரைச்சி வச்சுருக்கோம்? தேங்காய், பச்சை மிளகா, தேங்காய் மிளகு வந்து போட்டுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகா, மிளகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து குறுக்கி நல்லா கொஞ்சமாக அப்படியே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மாதிரி தான் இருக்கும். கெட்டியாக தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இது நல்லா குறுக்கிட்டு பண்ணுறது தான் இது குறுக்கு காலங்கிறது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நல்லா வந்து நான் வந்து குறுக்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அதை வந்து நம்ம இதை வந்து விட்டுருவோம். சேர்த்து நல்லா அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு நல்லா குறுக்கி ஆகிடும். அது இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலரி விட்டுருவோம். நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்லா கொஞ்சமாக அதை குறுக்கி ஆகட்டும். அப்படின்னு சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது நல்லா குறுக்கி 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 கொஞ்சமாக ஆகும். அதுதான் குறுக்கு காலனோட பேர். ஃபஸ்ட்டு வந்து தயிரை விட்டுட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து பண்ணுவாள்.
சீனி நல்லா வந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் இதெல்லாம் அரைக்க முடியும் அதிலே தயிரை விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா குறுக்கி எடுப்பா. சில பேர் வந்து இந்த காய் வந்ததுக்கப்புறம் தயிரை விட்டு நல்லா குறுக்கினதுக்கப்புறமா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் குத்தி வச்சு அப்படியே இருக்குவா. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். நான் வந்து எப்பயுமே இப்படி தான் வந்து அது பண்ணுறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தயிரை விட்டு நல்லா குறுக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வெள்ளத்தை வந்து போட்டு நல்லா குறுக்கி வைக்கணும். நல்லா குறுக்கி அதை வந்து கொஞ்சமாக அதை கெட்டியாக ஆகும் கூட்டு மாதிரி கொஞ்சமாக தொட்டு சைட் டிஷ் மாதிரி தொட்டுண்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு வேணால் பசங்க சாப்பிட்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் நிமிஷமாகவே வந்து விட்டுக்கலாம். குறுக்கு காலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சத்தியிலலாம் வந்து போடுவாள், கொஞ்சம் சைடில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி போடுவாள். அதான் வந்து குறுக்கு காலங்கிறது பேர். அதுதான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டு கேள்வியில். இப்போ இதையும் போட்டு நல்லா குறுகி கொஞ்சமாக ஆனதுக்கப்புறமா இதுக்கு வந்து தாளிக்கணும். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். ஒரு டிஷ்ஷு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒன்று நல்லா குறுக்கி வரட்டும், கொதிக்கிட்டோம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட குறுக்கு காலம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்லா இந்த பக்கம் வந்து நம்ம அதுக்கு தாளிச்சு விடுவோம். எண்ணெய் வந்து வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து காஞ்சின்னு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், பெருங்காயம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு. இது வந்து தாளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கொச்சு முட்டன் வந்து வச்சுருக்கேன். சூப்பராக இது வந்து ரெடியாக எடுத்து இப்போ இதுக்கு வந்து நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு வச்சுருக்கு இந்த மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன். பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் இது மட்டும் இருக்காங்க. இது தேங்காய் தேவையில்லை. குறுக்கு காலம் எடுத்துவோம். இது விட்டாச்சு. இப்போ இதை நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இலக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். வேறு ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆறு நல்லா உங்களுக்கு கெட்டியாகிடும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட குறுக்கு காளான் சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இதே மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு அப்படியே வச்சுக்கொள்ளி அதே உங்கள் எனக்கு காட்டுறேன். இந்த பக்கம் நம்மளோட கூட்டுக்கறியை தேங்காய் இல்லாமல் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். வாசனையாக கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரிமாறும்போது கலரி விட்டுக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். விட்டு எதுவுமே நம்ம கலரக்கூடாது. நம்ம இதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே வறுத்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பரிமாறும்போது வறுக்கும்போது அதாவது பரிமாறும்போது எடுத்து கலரிட்டு போடும்போது கமகமன்னு வாசனையோடு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இதோட கூட்டுக்கறி ரெடியாக எடுத்து அடுத்தது இந்த பக்கம் எரிச்சேரி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கலரி விட்டு காட்டுறேன். நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையோட எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கொள்ள சாமான்லாம் அரைச்சி விட்டது, தட்டைப்பயிறு எல்லாமே போட்டு நம்மளோட மத்தன் எரிச்சேரி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இதையும் வந்து நல்லா கலரி விட்டுருவோம். பின்ன வெங்காயம் வந்து அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அரைச்சி போட்டிருக்கோம், அதோட வாசனையோட நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்கிறவா பூண்டு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து எரிசேரியில் பூண்டு வந்து போடலை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து 3 விதம் ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். குறுக்கு காளான், மத்தன், பரங்கிக்காய் எரிசேரி, இந்த பக்கம் வந்து கூட்டுக்கறி, அதாவது நேந்திரன் காயாக இருக்கும், நேந்திரன் காயாக கிடைக்கும். அதுவும் மத்தனமாக பரங்கிக்காயும் போட்டுட்டு ஒரு கூட்டுக்கறி பண்ணியிருக்கோம். கடலை எல்லாம் வேக வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இது வந்து நம்ம மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நல்லா அரைச்சி விட்டு குறுக்கி வந்து பண்ணுறது இதுவும் வந்து சூப்பராக வந்துருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இனி வேறு ஒரு ரெசிபியோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்க, நம்மளோட கூட்டுக்கறி, எரிசேரி, இந்த பக்கம் குறுக்கு காளான், இன்றைக்கி 3 வித ரெசிபி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.